Hello guys, welcome back to our channel Rashshekar Balayidu. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் SDE, அவங்களுடைய எக்ஸாம் வந்து ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அந்த டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆல் UG கோர்சஸ், ஆல் PG கோர்சஸ் எல்லாருக்குமே டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த டைம் டேபிளை பார்த்து உங்கள் சப்ஜெக்ட் என்ன, உங்கள் டிகிரி என்ன, அதில் உங்கள் சப்ஜெக்ட் என்ன, டேட்டு டைம் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டவுன்லோட் லிங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த டவுன்லோட் லிங்க்ல போய் நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் அன்னைக்கு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைவ் டெமோவாக வந்து இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, என்னென்ன டைம் டேபிள் எந்தெந்த கோர்ஸ்க்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் அதனுடைய எல்லா லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ b-ud.ac.in பாரதிய யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இது முன்னாடி நிறைய ஓடினதுனால வியூ ஆல் கொடுத்துருங்க. வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதான், ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஜூலை 2024 எக்ஸாமினேஷன்ஸ் டைம் டேபிள் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இப்போ UG டைம் டேபிள், PG டைம் டேபிள்னு கொடுத்துருக்காங்க. UG என்னென்ன PGங்கிறதெல்லாம் செப்பரேட்டாக இருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா, ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஜூலை 2024 எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் நோட்டிஃபிகேஷன் UG, PG, MBA, MCA, B.Ed, டிப்ளமோ அண்ட் PG டிப்ளமோ இது எல்லாம் வந்துடும். நான் ஒவ்வொன்றா முதல்ல UG கோர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இதான் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேட்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் 2007-8 அகாடமிக் இயர் ஆன்வர்ட்ஸ். இதில் என்னன்னா உங்கள் பேட்ச் என்ன, உங்களுடைய பேட்டர்ன் என்ன, செமஸ்டர் பேட்டர்னா, ஆனுவல் பேட்டர்னா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைம் டேபிள்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஜெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி கூட இருக்கும், ஆனால் பேட்ச் வேறையாக இருக்கும், பேட்டர்ன் வேறையாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேட் அண்ட் டைமு எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2007-8 ஆன்வர்ட்ஸ் வந்து அகாடமிக் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 18/7/2024 இந்த மாதம் 18ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. UG லாங்குவேஜ் இது. அப்புறம் BA தமிழ் லிட்ரேச்சருக்கு உண்டான மெயின் சப்ஜெக்ட் வந்து BA தமிழ் லிட்ரேச்சர். ஃபர்ஸ்ட் இயருக்கு 3 சப்ஜெக்ட், செகண்ட் இயருக்கு ஒரு 3, தேர்ட் இயருக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை B லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தது லாங்குவேஜ், அடுத்தது வந்து BA தமிழ், இப்போ BA தமிழ் லிட்ரேச்சர், B லிட்டு. ஓகேவா, ஸோ BA அப்ளைடு தமிழுக்கு வந்து டைம் டேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உண்டான டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஆனுவல் பேட்டர்ன். ஸோ அதே மாதிரி BComக்கு இருக்குங்க. ஆனுவல் பேட்டர்னில் 2007-2008 அப்புறம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே 2007-8 அண்ட் ஆன்வர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் F1 போட்டிருந்தா 4-1 மார்னிங் எக்ஸாமு 10 to 1, ஆஃப்டர்நூன் வந்து AN இருக்கும். அது வந்து 2 to 5 எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. BBA கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் பேட்டர்ன் தவிர டோட்டலாக 35 பேஜஸ் இருக்குது. பாருங்க, கர்சர் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். 35 பேஜஸ் இருக்குது. அதில் உங்களது என்ன UG கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கிற மாதிரி பார்த்து அந்த டைம் டேபிளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டைம் டேபிள் ரொம்ப நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து BSc சோஷியல், BSW சோஷியல் ஒர்க்கு, ஸோ எல்லாமே வந்து ஆனுவல் பேட்டர்னுக்கான டைம் டேபிள் ஃபுல்லாக இதில் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன்லாம் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள். BSc IT இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து திருப்ப நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னா PG டைம் டேபிள்னு இருக்கும். இந்த PG டைம் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா PG எல்லாம் வந்துடும். MA தமிழ் ஆனுவல் பேட்டர்ன் 2011 and 12 ஆன்வர்ட்ஸ். ஓகேவா, 11 to 12 அண்ட் ஆன்வர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் PG கோர்சஸுக்கு இருக்குது. MA தமிழ், MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், MA ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து MA எக்கனாமிக்ஸு. ஸோ இது வந்து 26 பேஜஸ் இருக்குது. இதில் நீங்கள் மேஜர் என்னவோ இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்டகாசமாக நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து MComக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்குது, MBA டைம் டேபிள் இருக்குது. ஸோ MBA டைம் டேபிளை கிளிக் பண்ணுங்கள். MBA டைம் டேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா காமன் டு ஆல் ஸ்பெஷலைசேஷன், எந்த ஸ்பெஷலைஸ்டு குரூப் நீங்கள் எடுத்திருந்தாலும் இது வந்து காமனான டைம் டேபிள். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் தகுந்த மாதிரி டைம் டேபிள் பின்னாடி இருக்கும். இது MBA ஃபர்ஸ்ட் இயர் 2007-8 ஆன்வர்ட்ஸ், 2007-8 அதுக்கப்புறம் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே, ஆனுவல் பேட்டர்னில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இதுதான் வந்து டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, MBA ஜென்ரல் எடுத்தவங்களுக்கு வந்து இந்த டைம் டேபிள். அப்புறம் MBA வந்து ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள்.
அதுக்கப்புறம் இது வந்து எம்பிஏ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள். ஸோ 24 பேஜஸ் இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, எம்சிஏ இருக்கு. எம்சிஏ கிளிக் பண்ணுங்க. எம்சிஏ கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த டைம் டேபிள் வந்துடும். இது வந்து 2007 to 8 to 2019, அப்புறம் 2020 ஆன்வர்ட்ஸ். ஸோ நடுவில் வந்து 2019-20 வந்து கட் ஆகுது. அவங்களுக்கு இது கிடையாது இந்த டைம் டேபிள். அவங்களுக்கு வேற டைம் டேபிள் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டைம் டேபிள் மட்டும் எலெக்டிவோட எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இருக்கு. பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கு. பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனுவல் பேட்டர்னுக்கு உண்டான டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. அகாடமிக் இயர் 2013-14 to 2015-16 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிஎட்க்கு உண்டான டைம் டேபிள் இருக்கு. ஓகேவா? அடுத்து வேற என்ன இருக்கு, இது டிப்ளமோ கோர்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ டிப்ளமோ அண்ட் பிஜி டிப்ளமோ கோர்சஸ்க்கு உண்டான டைம் டேபிள் வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாரு இது வந்துடும். பிஜிடிசிஏக்கு உண்டான டைம் டேபிள். அதுக்கப்புறம் வந்து இது யாருக்கு இருக்கு, பிஜி டிப்ளமோ இன் இன்டர்நேஷனல் பிசினஸ்க்கு உண்டான டைம் டேபிள். அப்புறம் யோகா பிஜி டிப்ளமோ இன் யோகா எஜுகேஷனுக்கான எக்ஸாம் டைம் டேபிள். இது 32 பேஜஸ் இருக்கு. அவ்வளோ டிப்ளமோ அண்டு கோர்சஸ் எல்லாம் வந்து நடத்துறதுனால டிஸ்டன்ஸ்ல அவங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு. இப்போதான் இப்போ ரீசெண்டாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமா படிக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஓடிஎல் கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே லிங்க் நான் கொடுக்குறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ல கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஜூலை 2024 எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்குண்டான யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, பிஎட், டிப்ளமோ கோர்சஸ்க்குண்டான டைம் டேபிள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லையே வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்க சார், யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கு. ஆனா நீங்க ஒரு வீடியோ எப்பவுமே கொடுப்பீங்களா, அதை கொடுங்க சார், அதை பார்த்தா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுன்னு நம்ம கமெண்ட்லயே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 3 நாள் அவுட் ஆஃப் செஷன்ங்கிறதுனால இதை உடனே பார்த்து கொடுக்க முடியல. அப்கோர்ஸ் நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் தான் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.